Hello everyone, welcome back to Tulsi Physics. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது GATE 2010ல உள்ள quantum mechanics question number 35. Okay, a particle of mass m is confined in the potential. So ஒரு particle வந்துட்டு ஒரு particular potentialல குள்ள வந்துட்டு restrict பண்ணிருக்கு. இப்போ நம்ம potential என்னன்னு பார்க்குறோம், m omega square x square. So omega வந்துருச்சு அப்படினாலே somewhat they are going to talk about harmonic oscillator. ஒமேகா வந்துடுச்சு அப்படினாலே அவங்க வந்துட்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்கல, இந்த எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துட்டு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு 1D ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ பொறுத்த வரைக்கும் நாட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, it is a truncated, not defined, truncated harmonic oscillator அப்படிங்கறத சொல்ல வராங்க. அது என்ன சார் truncated harmonic oscillator அப்படின்னா, half harmonic potential அதை தான் நமக்கு அப்படி சொல்றாங்க. அதாவது பாதி ஹார்மோனிக் ஆசிலேட்டர் தான். ஸோ half harmonic potential or oscillator. அல்லது இதை நம்ம எப்படி சொல்றோம்னா ட்ரங்கேட்டட்னா கட் பண்ணது அப்படின்னு அர்த்தம். அதாவது பர்டிகுலர் ஏரியால வந்துட்டு கட் பண்ணது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கிராஃப் பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஃபோர் ஜீரோ, அதாவது ஜீரோக்கு முன்னாடி உள்ள நம்பர்ல இருந்து there is no function, அதாவது v of x வந்துட்டு not defined, அங்க எதுவுமே இல்லை, ஜீரோலையும் அவங்க மென்ஷன் பண்ணல, எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ they are starting here, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, that is x is greater than 0 அப்படிங்கறத கன்சிடரேஷன்ல இருந்து பண்றாங்க. So it varies as half m omega square x square. Now அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, wave function. சார் இந்த wave function அப்படின்னா என்ன சார்? ஒரு பார்ட்டிகல், அதாவது wave function of the particle அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் எப்படி எந்த பொசிஷன்ல இந்த ஸ்பேஸ்ல எந்த டைம்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் இந்த எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கொடுத்துருக்கிறது படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த psi0 psi1 அப்படிங்கிறது eigen functions. இந்த இடத்துல psi0ங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட், psi1ங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த -1/√5 இந்த 2/√5 இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா நார்மலைசிங் கான்ஸ்டன்ட்ஸ். இது ரெண்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நார்மலைசிங் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக இந்த நார்மலைசிங் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட் நோட்டேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ராக்கெட் நோட்டேஷன்ஸ்ல 1 வந்துட்டு நார்மலைசிங் கான்ஸ்டன்டா இருக்காது. யூசுவலி வில் ப்ரிஃபர் 1/√2 as a நார்மலைசிங் கான்ஸ்டன்ட். அப்படி 1/√2 எடுக்கையில தான் மேட்ரிக்ஸ் ஃபார்முலேஷன்ல நமக்கு வந்துட்டு நார்மலைஸ் பண்ணல ஈக்குவல் டு 1 வரும். இது ஃபர்தரா இன்னொரு வீடியோவா நம்ம தனியா பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நம்ம இப்போ வரோம். ஸோ இந்த 1/√5 2/√5 அப்படிங்கிறதெல்லாம் நார்மலைசிங் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டா, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட், கிரவுண்ட் ஸ்டேட் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ த கொஸ்டின் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் த எனர்ஜி. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ? அதாவது பர்டிகுலரா எனர்ஜியோட எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எனர்ஜி, ஸோ இது மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜி நம்ம சொல்றோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, யூஸ்வலா இதுக்கு என்ன நோட்டேஷன் நம்ம போடுவோம் அப்படின்னா psi ஆஃப், தட் இஸ் bra psi ஆஃப் பர்டிகுலர் எனர்ஜி. இந்த இடத்துல எனர்ஜி டேர்ம் என்னவோ அந்த எனர்ஜி டேர்ம் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலா h ஹாமில்டோனியா தான் நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம், பிளஸ் psi divided by the probability. So this is nothing but in the probability usually for normalized function க்கு வந்துட்டு it will be 1, the probability will be 1. So usually இந்த மேல உள்ள நியூமரேட்டர் தான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, integration of psi star that particular function into again psi according to that the differential integration ஓட இது வந்துட்டு மாறும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு இது மாதிரி டைரக்டா வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, this is approximate equal to, இது எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா, E அப்படிங்கறத summation of, so integration is a complex version of summation. So summation between the elements n அப்படிங்கற நம்பர் எடுத்துக்கிறேன், that is equal to cn square en divided by c1 square plus c2 square plus goes on up to cn square வரைக்கும் நம்ம வந்துட்டு டெஃபினட்டா நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் என்ன சார் சொல்லுது? சார் இந்த cn அப்படிங்கிறது
C அப்படிங்கிறது நார்மலைசிங் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த நார்மலைசிங் கான்ஸ்டன்ட்டை தான் சொல்லுது. ஓகே, ENங்கிறது பர்டிகுலர் எனர்ஜியை சொல்லுது. EN அப்படிங்கிறது பர்டிகுலர் எனர்ஜி. ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேவ் ஃபங்க்ஷன் psi is equal to -1/√5 psi naught plus 2/√5 psi 1. ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு EN அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல EN அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லீனியர் ஒன் டைமென்ஷனல் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஒன் டைமென்ஷனல் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் EN is equal to n plus 1/2 h cross omega. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஷார்ட் நோட்ஸ்லாம் எழுதிக்கணும். ஃபர்தராக இதை வந்துட்டு மைக்ரோ நோட்ஸில் எழுதி நம்ம ரெகுலராக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். Okay, so n plus 1/2 h cross omega, where n starts from 0, 1, 2 and it goes on. Okay, இது usually one dimensional linear harmonic oscillator இருக்கு. But for truncated, so truncated harmonic அப்படின்னா நம்ம பார்க்குறோம். இந்த truncated பொறுத்த வரைக்கும் only odd parity contributes. Odd parity தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜி தரும். whereas even parity வந்துட்டு 0 ஆயிடும். Okay, so இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 0க்கு வேல்யூ கிடையாது. ஆட் parity 1 வந்துட்டு கன்சிடர் ஆகும், 2 வராது, again 3 வரும், 4 வராது, that is 5. ஸோ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா 1 அப்படிங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட், whereas 3 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், 5 அப்படிங்கிறது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இது மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்துட்டு psi naught அப்படிங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் n is equal to for truncated harmonic oscillator n is equal to 1. So n is equal to 1 substitute பண்ணா we'll get En is equal to 1 plus 1/2 is nothing but 3/2 h cross omega. Excuse me. இது வந்துட்டு நம்ம E1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்தரா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இது வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டோடது, இது வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n is equal to 3 போடணும். ஏன்னா ஆட் parity மட்டும் தான் கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ E2 is equal to, அதே மாதிரி இதில் வந்துட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5/2 அப்படின்னு வரும், சாரி 7/2 வரும், 7/2 h cross omega. ஸோ இந்த ரெண்டு தான் வந்துட்டு இப்போ இருக்க எனர்ஜி டேர்ம். ஏன்னா நமக்கு இருக்கிறது ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன் தான், psi naught psi 1 அப்படிங்கிற ரெண்டு eigen ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை ரெண்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணா போதும். இந்த நார்மலைசிங் கான்ஸ்டன்ட் இதுதான் வந்துட்டு C1. இந்த -1/√5 அப்படிங்கிறது C1 plus 2/√5 அப்படிங்கிறது C2. ஸோ மறுபடியும் ஒரு தடவை நம்ம ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் n Cn ஸ்கொயர் En divided by C1 square plus C2 square and goes on up to Cn square. Okay, so இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு C1 ஒன்று இருக்கு, that is -1/√5 the whole square. இதனுடைய பர்டிகுலர் எனர்ஜி En என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3/2 h cross omega plus அடுத்து வந்துட்டு 2/5 the whole square. ஸோ இதுக்கு என்ன அப்படி எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா 7/2 h cross omega. ஸோ இதுதான் வந்துட்டு எனர்ஜி நியூமரேட்டர் டேர்மில் இருக்க போகிறது எக்ஸ்பெக்டேஷன் எனர்ஜி. ஸோ டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் -1/√5 the whole square plus 2/√5 the whole square அப்படி வந்துடும். ஸோ ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணி நார்மலாக கால்குலேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கலி 1/5 ஆகிடும், இது வந்துட்டு 4/5 ஆகிடும். மல்டிப்ளை பண்ணி யூஸ்வல் கால்குலேஷன் நீங்கள் போட்டோம் அப்படின்னா வில் கெட் 31/10 அப்படிங்கிறது வரும். இது வந்துட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த கீழே டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் 1, h cross omega ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ 31/10 h cross omega அப்படிங்கிறது தான் இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் எனர்ஜி. ஸோ 31/10 h cross omega அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.